இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற என் அன்பு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு பிள்ளைகளே, இதுவரை நடத்தின இம்மானுவேல் தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார். 15 நாள் இந்த மாதம் உங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 16வது நாளில் கொண்டு வந்தவர் இந்த மாதம் முழுவதும் நல்ல கிருபைகளால் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு அருமையான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்போ திரும்பி பார்க்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம இங்கே கவனிக்க போகிறோம். சரிங்களா? என்னோட கூட கவனமாக இருங்க கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட கூட 1 நாளாகமம் 4:10 சொல்லுது. கவனிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தியை கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்பாக இந்த வசனத்துல வரக்கூடிய யாபேஸ் யாருன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த யாபேஸ அவங்க அம்மா பெக்கிறாங்க. பெற்ற உடனே அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா? யாபேஸ் சொல்லி. அது என்ன சொல்லி அவங்க பேர் வைக்கிறாங்க? நீங்க மேல இருக்கிற வசனத்தை வீட்டில் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்றால் துக்கம். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப துக்கத்தோடு அவனை பெத்தாங்களாம். அப்போ அவனை துக்கத்தோட பெத்த அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுக்கிறார். அவங்க அம்மா அவனை துக்கமா நினைக்கிறாங்க. அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு சகோதரர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கனமா இருக்கிறாங்க. ஆனாலும் இவனை ஒரு விதமானதான் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. யாபேஸ் தன் தாய் துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு பேர் வச்சாங்க. ஆனா துக்கத்தோடு பெற்ற வெளியே வந்த அந்த பிள்ளையோட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கீழே வசனம் சொல்றது. கவனிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை யாராவது அப்படி சொல்றாங்களா? இல்ல சொல்லியிருப்பாங்களா? உங்களை யாரு சொன்னாங்களோ சொல்லலையோ, ஆனா நீங்க நினைச்சிருப்பீங்க, எனக்கு ஏன் இந்த துக்கம்? நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு துக்கம், எனக்கு பிறந்ததுலேருந்தே துயரம், எனக்கு பிறந்ததுலேருந்தே கஷ்டம்னு சொல்லி ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட சொல்லியிருக்கலாம். நீயே உன்னை துக்கம் அப்படின்னு நினைச்சா கூட, அவங்க உன்னை துக்கம் அப்படின்னு நினைச்சா கூட, துக்கப்படுகிற உன்னுடைய வேண்டுதலை தான் கர்த்தர் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். நீ வேண்டுகிற வேண்டுதலை தான் அருள விரும்புகிறார். நீ வேண்டுகிற வேண்டுதலுக்கு இது பாரு, ஜெபம், அந்த ஜெபத்தை தான் இன்னைக்கு கேட்க அவர் தயாராக இருக்கிறார். இப்போ இந்த செய்தி கேட்கும் பொழுது யாபேச மனசுல வச்சுங்க. யாபேசோட அம்மா நான் துக்கத்தோட இவனை பெற்றெட சொல்லி துக்கம், அப்படி அந்த துக்கத்துக்கு பதிலாக யாபேசன் பேர் வச்சாங்க. ஒருவேளை பிறந்ததுல உனக்கு துக்கமா, இல்ல அநேகர் உன துக்கமா நினைக்கிறாங்களா? கவலைப்படாத. யாபேச போல ஒரு ஜபத்தை இப்ப போடு. போனை நீ வச்சுட்டு தூங்கிடாத, எழுந்திருச்சு முட்டி போடுங்க. யாபேஸ் ஜபிச்சாரு பாருங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெருசாக்குங்க, உமது கரம் என்னோட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு உங்களுக்கு அந்த உரிமை கர்த்தர் கொடுக்கிறார். யாபேஸோட ஜபத்தை கேட்ட என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு நிறைந்திருக்கிற உன்னுடைய ஜபத்தை இன்றைக்கு கேட்க அவர் காத்திருக்கிறார். இந்த ஒரு நொடியில முட்டி போடு. உன்னுடைய ஜபம் பெருசாகட்டும், உன்னுடைய வார்த்தைகள் பெரிதாகட்டும். அவர் உரிமையோடு கேளு. நீ துக்கத்தோட இங்க இருக்கியா? துக்கத்தின் ஜபத்தை என் கர்த்தர் இப்போ அவர் கேட்டு யாபேசுக்கு ஆசீர்வதித்த என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதோ இன்றைக்கு உன்னை இந்த நிமிஷம் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீ யாபேச போல முழங்கால் படியிட்டு ஜபிக்க ஆசைப்படுறியா? எழுந்திருச்சுக்கோ, ஜபம் பண்ணு. இந்த செய்தி கேட்ட உடனே போனை வச்சுட்டு யாபேச போல ஜபம் பண்ணு. அவனை எல்லாரும் துக்கம்னு சொன்னாங்க. அவனை எல்லாரும் துக்கத்தின் நாட்கள்ல பிறந்தான்னு சொன்னாங்க. அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு துக்கத்தில் நிறைந்திருக்கிற, துயரத்தில் நிறைந்திருக்கிற, வேதனையில் நிறைந்திருக்கிற அநேக பேருடைய வார்த்தை சாபத்தில் நிறைந்திருக்கிற உன் வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். எழுந்து போடு மகனே, முழங்கால் போடு மகளே. இன்றைக்கு யாபேசை ஆசீர்வதித்த என் கர்த்தர்
உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். வாங்க ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இரட்சகரே, சர்வ வல்லவரே, துக்கத்தில் நிறைந்திருக்கிறவர்கள் வேண்டுதலை கேட்கிற தெய்வமே, துக்கத்திலையும் ஆண்டவரே வேதனையிலும் கண்ணீர் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வந்த அற்புத இரட்சகராக இயேசுவே, யாபேசை ஆசீர்வதித்திரே, யாபேஷோட வேண்டுதலை கேட்டிரே. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்க்கையில யாபேஷுக்கு அருள அந்த ஜெபத்தை கேட்டிரே, அதை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீர் செய்து முடிப்பீராக ராஜா. அப்பா, இந்த பிள்ளைங்க துக்கத்தை தவிர வேற எதுவுமே பார்க்கல சாமி. யாபேசை போல இன்றைக்கு அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க துக்கத்தை எல்லாம் மாத்துங்கப்பா, அவங்களோட துயரத்தை எல்லாம் மாத்துங்கப்பா. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதமாய் நடக்க இந்த நாளை ஆசீர்வதிங்க சுவாமி. உங்க நாம மகிமைப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு செல்ல பிள்ளைகளா, செல்லங்களா, டோன்ட் வரி. யாபேசு துக்கத்துள் பிறந்திருக்கலாம், ஆனா அவனுடைய ஜெபம் அவன் துக்கத்தை மாற்றினது. நீ இந்த நாள் வரைக்கும் துக்கத்தில் நிறைந்திருக்கலாம், ஆனா யாபேசோடைய ஜெபத்தை கேட்ட அந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உங்க துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எழுந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை என் வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய கூட இருப்பார். ஆமென். God bless you.